ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? சரி, எதிர்த்து பேசாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் டாக் பேக் அப்படின்னு பேசலாம். டோன்ட் டாக் பேக் அப்படின்னா எதிர்த்து பேசாத அப்படின்னு அர்த்தம். இப்படி பேசணும். எங்கிட்ட எதிர்த்து பேசுகிற வேலை வச்சுக்காத, என்னிடம் எதிர்த்து பேசாதே. டு மீ இதை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். டோன்ட் டாக் பேக் டு மீ. எங்கிட்ட எதிர்த்து பேசுகிற வேலை வேண்டாம், எங்கிட்ட எதிர்த்து பேசாத அப்படின்னு அர்த்தம். சரி, என் பொறுமையை சோதிக்காத அப்படின்னு பேசணும். என் பொறுமையை சோதிக்காத. டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். என் பொறுமையை சோதிக்காத அப்படின்னு அர்த்தம். என் கோவத்தை கிளறாத, என் கோவத்தை கிளறாத அப்படின்னு பேசணும். டோன்ட் டெஸ்ட் மை டெம்பர் அப்படின்னு பேசலாம். டோன்ட் டெஸ்ட் மை டெம்பர் அப்படின்னா என் கோவத்தை கிளறாத அப்படின்னு அர்த்தம். சரி, மெதுவா பேசு. எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. கீப் யுவர் வாய்ஸ் டவுன் அப்படின்னு பேசலாம். கீப் யுவர் வாய்ஸ் டவுன். கீப் யுவர் வாய்ஸ் டவுன். கொஞ்சம் மெதுவா பேசு அப்படின்னு அர்த்தம். சரி, என் விஷயத்துல நீ தலையிடாத. என்னோட விஷயத்துல நீ தலையிடுற வேலை வச்சுக்காத. என் விஷயத்துல நீ தலையிடாத. டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை மேட்டர்ஸ். லுக், டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை மேட்டர்ஸ். இது பாரு, என் விஷயத்துல நீ தலையிடுற வேலை வச்சுக்காது அப்படின்னு அர்த்தம். ஆமா, நீ உன்னை என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ உன்னை என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? ஆமா, ஹூ டு யூ திங்க் யூ ஆர்? நீ உன்னை என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிற? பெரியவன்னா ஹூ டு யூ திங்க் யூ ஆர் அப்படின்னா நீ உன்னை என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பார், உன் வேலையை மட்டும் நீ பார் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? யோசிக்கலாமே. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு அர்த்தம். என்ன ஏமாத்தலான்னு நினைக்காத, என்ன ஏமாத்தலான்னு பார்க்காத அப்படின்னு பேசணும். இது பாரு, டோன்ட் ட்ரை டு ஃபூல் மீ. டோன்ட் ட்ரை டு ஃபூல் மீ அப்படின்னா என்ன ஏமாத்தலான்னு பார்க்காத, என்ன ஏமாத்தலான்னு நினைக்காத அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அதிகாரம் பண்ணாத அப்படின்னு பேசணும். நீ வச்ச ஆளா நான்? ரொம்ப அப்படியே அப்படிங்கிற இன்னும் நீ தான் ராஜான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, ரொம்ப அதிகாரம் பண்ணாத கண்ணு அப்படின்னு பேசணும். ஸ்டாப் பீயிங் சோ பாஸி அப்படின்னு பேசலாம். இல்லைனா ஸ்டாப் ஆக்டிங் லைக் அ பாஸ் அப்படின்னு பேசலாம். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். ஸ்டாப் ஆக்டிங் லைக் அ பாஸ். பாஸ் மாதிரி நடந்துக்கிறத நிறுத்து அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அதிகாரம் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா. சரி, ஒழுங்கா நடந்துக்கோ. பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு அர்த்தம். கிளாஸ்ல ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா பிஹேவ் யுவர் செல்ஃப் இன் கிளாஸ். மொத்தத்தில் பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு அர்த்தம். சரி, கொஞ்சம் ஒழுக்கத்தை கத்துக்கோ கண்ணு, கொஞ்சம் ஒழுக்கத்தை கத்துக்கோ. பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா நீ? இப்படிதான் பெப்பர் பேன் சாப்பிட்டு உட்காந்துருப்பியா? கொஞ்சமாச்சும் ஒழுக்கத்தை கத்துக்கோ. லேர்ன் சம் மேனர்ஸ். ஃபர்ஸ்ட் லேர்ன் சம் மேனர்ஸ். முதல்ல ஒழுக்கத்தை கொஞ்சம் கத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒழுக்கத்தை கத்துக்கோ. லேர்ன் சம் மேனர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ஒழுக்கத்தை கத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். சரி, நான் பேசும்போது குறுக்க பேசாத. நான் பேசி முடிச்ச பிறகு பேசுங்க. நான் பேசும்போது குறுக்க பேசாத. டோன்ட் இன்டரப்ட் மீ அப்படின்னா டோன்ட் இன்டரப்ட் மீ. நான் பேசும்போது குறுக்க பேசாத. இல்லைன்னா இப்படி கூட பேசிக்கலாம். டோன்ட் டாக் while I'm talking. ரெண்டு வாக்கியங்களுக்குமே ஒரே அர்த்தம் தான். நான் பேசும்போது குறுக்க பேசாத அப்படின்னு அர்த்தம். சரி, மற்றவங்கள கேலி பண்ணாத. அடுத்தவங்கள கேலி பண்றது நிறுத்து. அடுத்தவங்கள கேலி பண்ணாத. டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு பேசலாம். டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்கள கேலி பண்ணாத, அடுத்தவங்கள கேலி பண்ணாத. டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னா டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. என்ன கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, என்ன கிண்டல் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள கேலி பண்ணாத. நேரத்தை கடைபிடி, நேரத்தை கடைபிடி அப்படின்னு பேசணும். பி பங்க்சுவல் அப்படின்னா நேரத்தை கடைபிடி அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.